எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் கவிதா. எனக்கு நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுற ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நான் ஆசையாகவே இருப்பேன். என்ன சொல்ல போகிறீங்க தேங்க்யூ. வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு எங்களுடைய ப்ரொடியூசருக்கு இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான மூவியாக இருக்கணும். ஏன்னா நம்ம கோகுல் விநாயக் சொன்ன மாதிரி ரொம்ப வெள்ளந்தியானவர். முதல் டைமில் ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காரு. ஏன்டா படம் ஒன்றும் பயந்து ஓடாமல் இது மூலமாக இன்னும் நிறைய படம் பண்ணணும், எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு வரணும், அதுக்காகவே நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும் சார். தென் என்னுடைய இயக்குனர் மாறன் சார். சில பேர் மட்டும்தான் சினிமாவில் இன்னும் ரொம்ப கிரவுண்டடாகவே இருப்பாங்க. அதில் மாறன் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானவர். என்றைக்குமே ஒரு இயக்குனருக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே அவர் வந்து கேட்டதே கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமாக தான் இருப்பார். நான் ஒரு டைரக்டர், எனக்கு இது வேணும் அது வேணும்னா இல்லை, எப்படியாவது படத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு போராடி படத்தை முடித்தார். உங்களுக்கும் இது ஒரு நல்ல வெற்றி படமாக இருக்கணும் சார். தென் தேஜு, உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ முத்தண்ணன். அது அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து மிர்ச்சி சிவா கழிச்சு லிங்காவுக்கு தான் கிடைக்க போகுது. ஸோ டிப்பிக்கல் வளர்ந்து வரும் ஒரு நாயகன் கூட இந்த படத்தில் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. எனக்கு நான் பாக்கியமாக நான் அதை கருதுகிறேன். அதற்கு பிறகு என் கூட நடித்த கோகுல் விநாயக் கூட இதனோட 3வது படம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறுதியாக மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், ஷேர் மார்க்கெட் புலி, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஜிவி சார் அவர்களுக்கு ஆமாம் நிறைய இருக்கார் அவர். ஆமாம். ஸோ இது எல்லாத்துலேயும் இருக்கிற ஜிவி அவர் கூட இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன். ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு அவர். இந்த படம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல நண்பர் வந்து கிடைச்சாருன்னு நான் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னென்னா இவர்கிட்ட நான் பார்த்த ஒரு பெரிய குவாலிட்டி, எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க படத்தில். அது ஒரு ஹீரோ நினச்சிருந்தேன்னா ரமேஷ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கே, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கூட அவர் சொல்லியிருக்கலாம். பட் அந்த வார்த்தை அவர் என்றைக்குமே சொல்லாமல் எனக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்ஸ் அலாட். இந்த படம் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு வெளியே வருது. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. தேங்க்யூ. நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தனஞ்சயன் சார், உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்ஸ். ஜிவி சார், நிறைய தகவல் நியூஸா இருக்கு, சொல்லவே இல்லையே. இன்னும் 4 இருக்கா? சரி, போறப்ப சொல்லிட்டு போங்க. அடுத்த பிரஸ் மீட்டிங் நியூஸ் ஆகும். அடுத்ததாக நான் போல இவர் பின்னிய நட்பு வட்டம், லட்சத்தில் ஒருவனாய் லட்சியத்தில் உயரியவனாய் இருக்கும் நடிகர் முத்துக்குமார் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஜிபே பண்ணிடுறேன் கவிதா. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய சோதனைகள் கடந்து தயாரிப்பாளர் அவர்களுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு அவருக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும். மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டாப்புல. ஸோ தேங்க்யூ சார் உங்களுக்கு. அப்புறம் மாறன் சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுத்தது ஒரு நன்றி. இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்பேஸில் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன். 2வது அடுத்து ரமேஷ், அவங்களோட 2 பேருக்கும் காட்சி எதுவுமே பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் அந்த நட்பு வந்து எப்போவுமே இருக்குது. என் தம்பி தான் ரமேஷ் எப்போவுமே. தேஜு, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஹீரோயினாக நீங்கள் வரீங்க, பெரிய அடுத்தடுத்து நிறைய படங்கள் போடணும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தம்பி லிங்காவுக்கும் வாழ்த்துக்கள். சினிமோட்டோகிராஃபர் தம்பி, அவருக்கும் வாழ்த்துக்கள். கோவிலுக்கு மற்றபடி இங்கே வந்துடுங்க பெரியவங்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தனஞ்சயன் சார், நீங்கள் அந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டு போகிறது வந்து ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி. அந்த டீம் சார்பாக வந்து பெரிய நன்றி சொல்லணும் சார் உங்களுக்கு. ஜிவி சார், உங்கள் கூட அந்த ஒர்க் பண்ண அனுபவங்கள் நிறைய இருக்குது. ரொம்ப ஆர்டிஸ்ட்டை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறோம். மீண்டும் நிறைய இடங்கள் நான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட வேலை செய்யும்போது எனக்கெல்லாம் என்னெல்லாம் தோணுது பர்ஃபார்மன்ஸாக அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதையும் ஈஸியாக கம்ஃபர்ட்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு ஹீரோ வேணும். அது வந்து ஜிவி சார் ரொம்ப சூப்பராக கோஆப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே எல்லாம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், பெரிய லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும் தயாரி போல இருக்குது. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி.